கோயம்புத்தூரை மையங்கொண்ட அரசியல் மிக சுறுசுறுப்பாக சூடாக தன் வேலையை ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அடுப்பில் சட்டி வச்சது போல் கோயம்புத்தூர் அரசியல் ரொம்ப சூடாகவே இருக்குது. ஏன்னா திமுக ஒரு பக்கம் எப்படியாவது இந்த முறை கோயம்புத்தூரில் வந்து அதிகமான தொகுதி நம்ம வென்றுட வேண்டும் என்று அங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் வந்து அங்கே போயிட்டு வந்து ரோடு ஷோ நடந்ததெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துருப்போம். ஒரு பொற்காட்சி மாதிரி வந்து போனாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான முறை பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் தான் படையெடுக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தரப்புல இருந்து அதே மாதிரி மத்திய அரசான பாஜக எல்லா பேரும் கோயம்புத்தூரத்தை மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய 10 தொகுதியை நம்ம எப்படியாச்சும் திமுக ஜெயிக்கணும், அதே மாதிரி அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும், மிக கடினமாக வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி எப்படியாவது 10 தொகுதி நம்ம ஜெயிச்சிட வேண்டும். அதில் ஒன்று கூட திமுக போயிடவே கூடாது. அதுக்கு உண்டான வேலையை நம்ம முழுசாக செய்யணும்னு இந்த கூட்டணி முழுமையாக தன் வேலையை ஆரம்பித்து விட்டாங்க. இது ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா